நற்பவி, யோகிராம், சரத்குமார். இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்க ஒரு பிரச்சனை நெகட்டிவ் தாட்ஸ். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஏன் வருது அப்படின்னா, பிரெயின் வேவ்ஸ், அதாவது எண்ண அலைகளில் மாற்றம் வரும்போது இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதிகரிக்குது. அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கலாம், அல்லது எதிர்பாராத ஒரு விஷயம் அவங்களோட வாழ்க்கையில் நடக்கும்போது இந்த நெகட்டிவ் தாட்ஸில் போய் அவங்க சிக்கிக்கிறாங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ண முடியுமா, கிளியர் பண்ண முடியுமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக பண்ண முடியும். அதுக்கான ஒரு சிம்பிள் டெக்னிக் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பொதுவாக நெகட்டிவ் தாட்ஸ் இருக்க ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னா, அவங்க அதை தெளிவாக கவனிக்கவும் மாட்டாங்க, அதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவங்கக்கிட்ட இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வீடியோ சில பேர் பார்த்துட்டு இருக்கும்போது யோசிப்பாங்க, இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் கிளியர் பண்ண முடியுமா, நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே தானே இருக்கும், இதெல்லாம் நடக்கவே நடக்காது என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவாக ஏதாவது ஒரு கமெண்ட்டையும் போடுவாங்க. ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட பிரெயின் வேவ்ஸில் ஏதோ ஒரு ஸ்டிமுலேஷன் நடக்கும்போது இந்த மாதிரியான வேலைகளை அவங்கள தானாகவே பிரபஞ்சம் செய்ய வைக்குது. சரி, இது எப்படி வெளியில் கொண்டு வரலாம்? அழகாக இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பற்றி நிறைய வீடியோஸில் நான் பேசியிருக்கேன். ஸோ இது கூடவே சேர்ந்து இன்றைக்கி மியூசிக் பற்றியும் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான பாடல்கள், அது எந்த ஃப்ரீக்குவன்சியில் கேட்கணும், எப்படி இந்த நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கப்பில் வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு அது மேலே நீங்கள் கைகளை வச்சுக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் நம்மளுக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு இந்த உலகத்தில் அப்படின்னா தண்ணீர். இதுக்கான ஒரு ஃப்ரீக்குவன்சியை யாராலையுமே ரியலைஸ் பண்ணவே முடியாது. இதில் எவ்வளோ எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி நம்மளால் ஒரு நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணுறதோ, இல்லை நம்மளோட பாடியில் இருக்க பெயின் ரிமூவ் பண்ணலாம். நிறைய விஷயங்களை இந்த தண்ணீரால் சாதிக்க முடியும். தண்ணீர் ஒன்றே போதும் உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு, மணி அட்ராக்ஷனுக்கு, எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் இந்த தண்ணீரை பயன்படுத்தலாம். இப்போ இந்த தண்ணீர் கூடவே சேர்த்து நம்ம ஒரு மியூசிக்கையும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஏன் மியூசிக், அதாவது ஏன் பாடல்களை கேட்கணும் அப்படின்னா, தண்ணீருக்கு ஒரு ஹை பவர் இருக்குது. அந்த ஃப்ரீக்குவன்சியை அப்சர்வ் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. அந்த ஃப்ரீக்குவன்சியை அப்சர்வ் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது, பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கான ஒரு மாற்றத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். இந்த வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிளாக நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி இந்த தண்ணீர் வச்சு ஃப்ரீக்குவன்சி வச்சு ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 417 Hz அப்படிங்கிற மியூசிக்கை ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு லிங்க் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணீர் எடுத்துகிட்டு அந்த மியூசிக்கை ப்ளே பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ நேரம் உங்களால் அமைதியாக உட்காந்துருக்க முடியுதோ அவ்வளோ நேரம் நீங்கள் அந்த பாடலை கேளுங்க. 417 Hz அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த தண்ணீர் அதை அப்சர்வ் பண்ணும். அந்த தண்ணீர் அந்த வாட்டர் அப்சர்வ் பண்ண இதுக்கான வாட்டருக்கான பவர் அதிகமாகும். இப்போ நீங்கள் காமாக இருக்கும்போது தான் இந்த பாடலை கேட்க போகிறீங்க. நீங்கள் காமாக இல்லைன்னா கூட இந்த பாடல் உங்களை காம் ஆக்கிடும். அந்த ஹர்ட்ஸ் அப்படிங்கிறது பைனூரல் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க, சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மியூசிக்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில்ல. மனிதன் இந்த ஹர்ட்ஸில் ஒரு பாடலை கேட்கும்போதோ, இந்த மியூசிக்கை கேட்கும்போதோ இஇஜியில் டிஃப்ரென்ஸ் வரதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த தண்ணியை எடுத்துகிட்டு அந்த ஃப்ரீக்குவன்சியை ப்ளே பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிடம், ஓகேங்களா, ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும். இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அப்போ நான் ஏதாவது அஃபர்மேஷன் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்லலாம். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது, நீங்கள் தயாராக இருக்கீங்க, அதாவது நெகட்டிவ் எனர்ஜிஸை ரிலீஸ் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட பதிய வைங்க. அடுத்தது, நான் எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸையும், அதாவது எனக்கு தேவையில்லாத தாட்ஸ், தேவையில்லாத எண்ண அலைகளை நான் என்னோட பிரெயின்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ நிச்சயமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கிராட்டிடியூட். நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும், எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் பிரபஞ்சத்துக்கிட்ட. இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். இது மாதிரி ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு, ஓகே, இவங்க எல்லா விஷயத்துக்கும் தயாராக இருக்காங்க, நான் கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு வாரி கொடுப்பாங்க. இந்த பிக்சரில் இருக்க மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸையும் கிளியர் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரேகா, த டாரட் குயின்.